வணக்கம், வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இந்த வருடத்தின் முதல் எபிசோட். மாசமே முடிய போகுது. வருஷம் ஆரம்பிச்சு ஒரு மாசமே முடிய போகுது அதுக்குள்ள. ஆனா இப்பதான் முதல் எபிசோட் நான் வெளியிடுறேன். அதுக்காக என்னை மன்னிக்க வேண்டும். ஏன்னா கெஸ்ட்டுங்க யாரும் கிடைக்கல. கெஸ்ட்டுங்க எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. சரி, அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்றேன். நம்ம சீசன் 4ல இருக்கோம். இந்த சீசன் முழுக்க முழுக்க குழந்தைகள் திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது எபிசோட் நம்பர் 16. இந்த எபிசோட்ல நம்ம ஒரு அசாமிஸ் மொழி திரைப்படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்துடைய பேரு கோனிக்கர் ராம்தேனு. அதை இங்கிலீஷ்ல ரைட் ஆன் த ரெயின்போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்த்தோம் அப்படின்னா வானவில்லை ஓட்டுபவன், இல்லை வானவில் மேல ஓடுபவன், இல்லை வானவில்லை விரும்புபவன் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிக்கலாம் நம்ம. ஆனா இந்த படத்துடைய இது வானவில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கிய கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது. வானவில் ஒரு பெரிய ஒரு 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 பார்ட் இந்த படத்துல பிளே பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துடைய ஒரு சின்ன சுருக்கம் என்ன அப்படின்னா, குக்கோய் அப்படின்ற பையன் அரெஸ்ட் ஆகி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறான். அங்க அவனுடைய அனுபவங்கள் என்ன, அவன் ஏன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வர்றான், எதனால அவன் இப்படி பண்றான், அவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுது. டிபிக்கலா இந்த சீசன் முழுக்க நான் குழந்தைகள் சினிமானா என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இதை லிட்டரலா ஒரு நல்ல குழந்தைகள் திரைப்படமா நம்ம கருதி கொள்ளலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு சின்ன பையன், அவனுக்கு நடந்த ஒரு பிரச்சனை, அதனால அவன் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறான், அவனுடைய கனவு என்ன, அந்த கனவு நிறைவேறுச்சா இல்லையா, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தாலும் அவனுக்கு அந்த கனவு நிறைவேறுச்சா, இல்ல அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை மையமா வச்சு சுத்தி நடக்குது இந்த கதை. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா, குக்கோய் ஒரு கோர்ட்டோட லாபில ஒரு போலீஸ்காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள போனதுக்கு அப்புறம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. அவனுக்கு எத்தனையோ வருஷம் நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கணும்பா. அதுக்குள்ள போலீஸும் ஜட்ஜஸும் போலீஸும் வக்கீலுங்களும் சேர்ந்து கேஸ் பில் பண்ணுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையன் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறான். அங்க அதாவது ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு அன்பான ஒரு மனிதரா இருக்காங்க. அவங்க இந்த பையனுக்கு எப்படி சொல்றது, இந்த பையன் கம்ஃபர்டபுளா ஆகணும் அப்படின்ற வரைக்கும் இது பண்றாங்க. இந்த ஹெட்மிஸ்ட்ரஸை விட இந்த கதைக்கு வார்டனா ஒரு நபர் நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த கதைக்கு ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமா இருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த வார்டன்னா அந்த பையனை ஓப்பன் அப் பண்ண வைக்கிறாங்க. அந்த பையன் சரி ஓப்பன் அப் ஆகல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான், அவங்க வீட்டை பத்தி பேசினா அழுகுறான், என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அழுகுறான் அப்படின்றதுனால ரொம்ப சென்சிட்டிவா அந்த வார்டன் ஹேண்டில் பண்றாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன இது பண்றாங்க படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ அந்த சின்ன பையனா இருக்கிறவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியாம தான் தப்பு பண்றாங்க. தெரிஞ்சு அவங்க தப்பு பண்ணலாம். அவங்கள கிரிமினலா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்க குழந்தைகள் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சீன்லயும் குறிப்பா போலீஸ் இன்ட்ராகேட் பண்றப்பையும் சரி, வக்கீலுங்க அரசு வக்கீல்கள் இன்ட்ராகேட் இல்ல பேசுறப்பையும் சரி, அததான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ அண்ட் இதுல முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குக்கோய் ஏன் இந்த மாதிரி ஏன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வர்றான் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றதை விட அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துதான் வர்றான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்க்கறான் குவாஹாத்தில. அங்க அந்த முதலாளி இவனை ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ராத்திரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இது லிட்டரலா ஸ்பாயிலர் தான், பட் ஸ்டில் நான் இது சொன்னாதான் நான் பேசுறது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பையனை ரொம்ப துன்புறுத்துறாரு. ஸோ ஒரு நாள் ராத்திரி நல்லா குடிச்சிட்டு இந்த பையனை துன்புறுத்த வர்றப்போ தள்ளி விட்டுட்டு
ஏதோ ஒரு பக்கத்துல இருக்க கட்டையோ எதையோ ஒண்ணு எடுத்து வந்து தலையில அடிச்சிடறான். ஸோ இவனை வந்து கொன்னுடுறாங்க, இவன் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு விஷயமா. அதே மாதிரி ஃபிளாஷ்பேக்ல அதாவது இவங்க குடும்ப சூழ்நிலையும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா குகோய் வந்து இந்த வார்டன் கிட்ட வந்து பேசுறப்போ எங்களது வந்து ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமம் வந்து ஃபுல்லா மலை சூழ்ந்த கிராமம், அங்க வந்து நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு, நிறைய காட்டு பூக்கள், முயல்கள், மிருகங்கள் எல்லாமே இருக்கு, நான் அதுங்களோட எல்லாம் விளையாடுவேன். எங்க வீடு வந்து ஒரு 3 அடுக்கு குடியிருப்பு, அதுல வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரியான வீடு, எங்க கிட்ட வந்து 2 கார் இருக்கு, 3 யானை இருக்கு, எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அன்பானவங்க, என் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு நேரத்துக்கு வந்து கட்டிடுவாங்க, நான் வந்து ஸ்கூல்லயே ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நீ வந்து ஃபீஸ் கட்ட வேணாம், உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்லயே சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றான். ஆனா அந்த வார்டன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க போறப்போ அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வந்து காத்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பையன் வந்து ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து யோசிக்கிறான், அவங்க ஊரை பத்தி பேசுறதுக்கு ஏன் யோசிக்கிறான் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த படத்துல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வளர்ற சூழ்நிலையும் அவங்க அவங்க பெற்றோர்கள் அவங்கள வளர்த்துற சூழ்நிலையும் அவங்க இருக்கிற சூழ்நிலையும் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாகவும் அவங்களுக்கு பிடித்தமானதாகவும் அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்க ஓப்பனா வந்து எல்லாம் பேசுற மாதிரியான சூழ்நிலையை தான் வந்து அமைச்சு கொடுக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குக்கோய் அப்படின்ற பையனுக்கு வந்து இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவனை வந்து கேட்கிற கேள்விகள் வந்து அவங்க ஆசிரியர்களையே வந்து திகைப்படைய வச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய விஷயம் இல்லாத மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க, ஆனா வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு பையனுக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ வந்து குழந்தைகளுக்கோ இமேஜினேஷன் வந்து ஜென்ரலாவே பொதுவாகவே வந்து ஜாஸ்தி. நம்ம கல்வி முறையும் நம்ம பெற்றோர்களும் நம்ம இந்திய சமூகமும் என்ன பண்ணிடுது அப்படின்னா, பெரியவங்களை வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியே அந்த இமேஜினேஷனையும் அந்த அறிவு தேடலையும் வந்து மட்டுப்படுத்திடுது அப்படின்னு சொல்றேன். நம்ம அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்ல நான் சொல்றப்ப இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் இல்ல, உலகளாவிய உலகம் முழுக்க வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அறிவும் படிப்பும் வந்து ஒரு என்னதான் வந்து அறிவும் படிப்பும் படிப்பு வந்து மிக மிக முக்கியமானதா இருந்தாலும், அதாவது இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற காஸ்ட் விஷயங்கள் சரியும், அந்த இன்இக்வாலிட்டிய வந்து கடந்து வர்றதுக்கு வந்து என்னதான் படிப்பு வந்து ஒரு முக்கியமான டூலா இருந்தாலும், இன்னொரு இதுல வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம கல்வி முறையும் நம்ம ஆசிரியர்களும் நம்ம இந்திய சமூகமும் ஒரு குழந்தைகளுடைய அறிவை வந்து எப்படி சொல்றது, எலாபரேட், அதாவது அதை வந்து பரப்படைய செய்யாம அதை வந்து குறுக்கிடுது. இந்த புத்தகங்கள் படிக்கிறதுலயும் புக்ஸ் ஸ்கூல் பாடங்கள் படிக்கிறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் அந்த ஒரு சில விஷயங்களுக்குள்ளேயே வந்து குறுக்கிடுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த படம் பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து அந்த அவங்க ஓபன் அப் பண்றதுக்கும் அவங்களுடைய இமேஜினேஷனை வந்து நம்ம கட்டுக்குலையாம வச்சுக்கிறதுக்கும் கல்வி முறைகளும் கல்வி முறைகளும் இந்திய சமூகமும் வந்து அதுக்கு உதவணும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த படம் வந்து யூடியூப்ல நீங்க தேடினீங்கனாலே சப்டைட்டிலோட கிடைக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, சப்டைட்டில் வந்து நீங்க இப்ப இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பரான சப்டைட்டில்லாம் இல்ல. அது ஒரு மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி யூடியூப்ல இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சின்ன படம் தான், 1.5 மணி நேரத்துல வந்து இந்த படம் முடிஞ்சிருது. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் நீட்டி முழக்கி பேசி இருந்தாலும், இந்த படம் சொல்ல வர விஷயமும் இந்த படம் நீங்க பாக்குறப்ப வந்து அந்த பையனுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த படம் ஆரம்பிக்கிறப்போல இருந்து கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பையன் அமைதியாவே தான் இருப்பான். ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அந்த பையன் வந்து ஒரு சுதந்திரம் அடைகிறான். அவன் வீட்டுல இருந்தும் அந்த சிறுவ சீர்திருத்த பள்ளியில இருந்தும் இந்த சமூகத்தில இருந்தும் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு மனிதர்கிட்ட வந்து போய் அடையிறான். அந்த மனிதர் வந்து இவனை புரிஞ்சுக்கிற நபராகவும் இவன் வேணுன்றதை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற நபராகவும் இந்த பையனை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபராகவும் வந்து இருக்கிறதுனால அவன் வந்து ஓப்பன் அப் ஆகி அவனோட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து வெளிப்படுத்திக்கிறான் கடைசியில. சோ இந்த படம் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ அமைதியா இருக்கிற பையன் படம் முடிகிறப்ப வந்துட்டு சந்தோஷமா ஒரு குதூகலமா
அவன் எதிர்பார்த்தான், அவன் கற்பனை உலகத்துல இருக்கிற உலகத்துல வந்து போய் அவன் வாழ்றான் அப்படின்னு, அதனால வந்து அவன் சந்தோஷமா வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து படம் முடியுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அசாமிஸ் மொழி திரைப்படம், அட்லீஸ்ட் நான் இது வந்து ஒரு 3வது படம் நான் பாக்குறேன். அசாமிஸ் மொழியில வந்து நிறைய நல்ல படங்கள் இருக்கும் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மொழி திரைப்படங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்க ஒருவேளை வந்து அசாமிஸ் மொழி திரைப்படங்கள்லாம் வந்து பாக்குற நபரா இருந்தா, இல்ல ஏதாவது படங்கள் பார்த்திருக்கீங்க அப்படின்னா, நான் பார்த்த படங்கள் வந்து வில்லேஜ் ராக் ஸ்டார்ஸ், லோக்கல் குங்ஃபு, அப்புறம் வந்து இந்த படம் கோனிகர் ராம்தேனு. இந்த 3 படம் தான் நான் பார்த்திருக்கேன். அண்ட் புல்புல் கேன் சிங் அப்படின்ற படமும் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஆமிஸ் அப்படின்ற படம். இந்த 5 படங்கள்லாம் வந்து எனக்கு தெரியும். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது அசாமிஸ் மொழி திரைப்படங்களோ இல்ல குழந்தைகள் திரைப்படங்கள் அசாமிஸ் மொழியில இருந்தா மறக்காம எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் எப்பயும் கொடுத்துட்டு வர ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடித்தமான எந்த பாட்காஸ்ட் செயலிகளையும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது, இல்லை சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் வந்துட்டு உங்களுடைய ரேட்டிங்கை கொடுங்க. அது வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வேறொரு எபிசோடில் வேறொரு திரைப்படத்தோட ஒரு புது கெஸ்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.